100 days post editingல டே 69 நம்ம ஃபாலோவர்ஸ் இந்த போட்டோ சென்ட் பண்ணிட்டு இந்த போட்டோக்கான ட்விட்டர் தான் கேட்டிருந்தாரு. அதுதான் அந்த வீடியோ எப்படி பண்ணுறது சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்தா நம்ம அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க, நீங்களே ஃபாலோ கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எடிட் ஃபோட்டோ கொடுத்துங்க. இதில் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிங்க. இதில் பிஎன்ஜி இருக்காது சூஸ் பண்ணிங்க. இப்போ கீழே கிராப் சூஸ் பண்ணி அதில் போட்டோன்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணி இப்போ மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பி கீழே ஆட் இமேஜை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ எதனா ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கீழே எத்தனை செட் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே இரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, மேலே இரேஸை கிளிக் பண்ணிங்க. கீழே இரேஸை சூஸ் பண்ணிங்க. இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 மேலே வச்சுங்க. ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸையும் கரெக்டாக 50-50 வச்சுட்டு கரெக்டாக இரேஸ் பண்ண மாதிரி இரேஸ் பண்ணுவீங்க. இரேஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மேலே டிக் இருக்கா, டிக் கொடுத்துங்க. திருப்பி கீழே ஆட் இமேஜ் கொடுங்க. இப்போ இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சு இப்போ சைடில் லேயர் இருக்கா, லேயரை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வச்சுன்னா பின்னாடி போயிடும். இப்போ மேலே வந்து பாருங்க இரேஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, மேலே திருப்பி இரேஸை கிளிக் பண்ணுங்க. இரேஸை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ கரெக்டாக இரேஸ் பண்ண மாதிரி கரெக்டாக இரேஸ் பண்ணி விட்டுங்க. இரேஸ் பண்ணி முடிச்சு இப்போ மேலே வந்து பாருங்க டிக் இருக்கா, டிக் குதிரை திருப்பி ஆட் இமேஜ் கொடுங்க. இப்போ மூணாவது ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மேலே எதுவுமே செட் பண்ணாமல் செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சைடில் லேயர் இருக்கா, லேயர் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வச்சிங்கன்னா அது பின்னாடி போயிடும். இப்போ திருப்பி மேலே இரேஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, மேலே இரேஸை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் லைட்டாக ஓரமாக மட்டும் இரேஸ் பண்ணி முடிச்சுங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்போ மேலே வந்து டிக் கொடுத்துங்க. கீழே ஆட் இமேஜ் கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த ஃபோட்டோவை நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து கிராப் சூஸ் பண்ணிடுறேன். கிராப் சூஸ் பண்ணி கரெக்டாக நான் கிராப் பண்ணுற மாதிரி கிராப் பண்ணி இப்போ மேலே எதுவுமே செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணி முடிச்சு சைடில் லேயர் கிளிக் பண்ணிங்க. அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வச்சிங்கன்னா பின்னாடி போயிடும். இப்போ மேலே வந்து டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு திருப்பி இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு மேலே எதுவுமே செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு மேலே இரேஸை கிளிக் பண்ணி கரெக்டாக நான் இரேஸ் பண்ண மாதிரி இரேஸ் பண்ணி விட்டுங்க. இரேஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ திருப்பி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் சொல்லிட்டு இருக்கா, எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி அதில் பிளாக் நோட் இருக்கும் அதை சூஸ் பண்ணி இப்போ மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பி வந்து இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி சைடில் எதுவுமே வச்சுட்டு இப்போ இதுக்கு கீழே ஷேடோஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஷேடோஸ் கொடுத்துங்க. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பி கீழே ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே சர்ச் போய் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எஃபெக்ட் சர்ச் பண்ணுங்க. அதில் தோர் இல்லையா இதை சூஸ் பண்ணி அதை ஜூம் பண்ணி கீழே வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பி கீழே ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி அதில் இந்த வாட்டி சன்லைட் சொல்லி சர்ச் பண்ணுங்க. அதில் தோர் இல்லையா அந்த சன்லைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளண்ட்னு இருக்கா அதை சூஸ் பண்ணி அதை ஸ்க்ரீனாக மாற்றிங்க. அதை மேலே செட் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே டிக் கொடுத்துட்டு டவுனில் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும்.